நான் வந்து அவங்கள ஒரு 84 அந்த அந்த மாதிரி நேரத்தில் 84, 85 அப்போ நான் என்னுடைய குடும்ப நண்பர் மூலிமா ராபர்ட் சார் நான் பார்த்தேன். சினிமாவில் வரணும், சினிமாவில் வந்து ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது எழுதணும், அது மாதிரி தான் நான் ஒரு ஆசையோடு ஒரு ரொம்ப சின்ன பையன், அப்போ எனக்கு 21 வயசு தான் இருக்கும். நான் அப்போது வந்து ஒரு 2-3 கச்சேரிகள் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராபர்ட் சாரை நான் பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ராபர்ட் ராஜசேகரன் என்கின்ற அந்த வெற்றிகரமான கேமராமேன் டைரக்டர் இரட்டையர்களில் ராபர்ட் சாரை தான் நான் முதல்ல பார்த்தேன். ஸோ அவர்கிட்ட என்னுடைய ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற அந்த போய்ட்ரி, மியூசிக் அதை பற்றிலாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ராஜசேகர் சாரை மீட் பண்ணேன். அப்புறம் ராபர்ட் சார்கிட்ட நான் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, என்ன வேலை செய்கிறது அப்போ, ஏன்னா அவங்க அந்த படம் எதுவும் அப்போ ஆரம்பிக்கல, ஒரு சின்ன கேப்பில் இருந்தாங்க. நான் வந்து அவங்ககிட்ட ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி ஜாயின் பண்ணி வச்சிங்களேன். ஸோ இனிஷியலாக நான் செய்த ராபர்ட் சாருக்கு செஞ்ச வேலை என்னென்னா கேமரா அசிஸ்டண்ட்டு. அவங்க ஆட் ஃபிலிமு அதெல்லாம் எடுப்பாங்க. ஒரு 2-3 ஆட் ஃபிலிமில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு லைட் அசிஸ்டண்ட் மாதிரி, லைட் பிடிச்சிக்கணும் அல்லது ஏதாவது ட்ராலி தள்ளணும், அல்லது அதே நேரத்தில் இந்த வட இந்திய நடிகர்கள் அப்படி தான் நடிப்பாங்க இந்த ஆட் ஃபிலிம்லலாம். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைலாக் வரலைன்னா அந்த டைலாக்கை கொஞ்சம் சரியாக திருத்தி எழுதி கொடுத்து பண்ணணும். இந்த மாதிரி வேலைகள் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 மகா மனிதர், அதாவது ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப நல்லவர், திறமைகளை மதிக்க தெரிஞ்சவர், திறமைகளை செலக்ட் பண்ண தெரிஞ்சவர். நான் அவர்கிட்ட பழக அவருடைய உயர்ந்த குணங்களை நான் தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட என்னுடைய இரண்டாவது தந்தை போல் அவர். ஏன்னா என்னுடைய கலை உலக பயணத்தை ஆரம்பித்து வைத்தவர் ராபர்ட் சார் அவர் தான். அதாவது வெறும் ராஜ்குமாராக இருந்த என்ன மியூசிக் டைரக்டர் எஸ்.ஏ. ராஜ்குமார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பையும் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங், அதாவது ஒரு வெற்றியோட ஒரு ஓப்பனிங்கை கொடுத்த தலைவர் அவர். ஸோ அவர் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு காட்ஃபாதர்னு வச்சிங்களேன், அப்படி சொல்லலாம். தட்ஸ் எ ரைட் வேர்டு. ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து எனக்கு எல்லா விதமான விஷயங்களையும் அவர் அந்த என்னுடைய ஓப்பனிங், அதாவது என்னுடைய முதல் படத்தில் எனக்கு வாய்ப்பும் கொடுத்து, அதே நேரத்தில் நான் வந்து பாட்டெல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் போகிற நிலைமை இருந்தது. அப்போ கதைகள் விவாதங்கள்லாம் அப்படிலாம் இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு அந்த கதை சரியாக கிடைக்கல. சின்ன பூ மேலே பேசு படத்துக்கு உண்டான அந்த கதை கிடைக்கல. அந்த நேரத்தில் ராபர்ட் சார் என்கிட்ட ஒரு நாள் தனியாக, இதை நான் ஓப்பனாக சொல்லலாம், ஒரு நாள் தனியாக வந்து இந்த பாட்டெல்லாம் நீ தானடா பண்ண அப்படின்னு. ஆமாம் நான் தான் பண்ணேன் சார்ன்னு. பொதுவாக சிரிப்பாக நாங்கள்லாம் பேசுவோம், பாட்டை நீ எழுதினா இல்லை மண்டபத்தில் யாருனா எழுதி கொடுத்தாங்களான்னு. அந்த மாதிரி ஒரு காமெடியாக பேசிக்கிட்டு, இந்த பாட்டுக்கு ஒரு கதை இருக்குல்லடையா, அந்த மாதிரி ஒரு கதை ஒரு ஃபீல் பண்ணி தானே நீ அதை செஞ்சுருப்ப, அந்த பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணியிருப்பேன். ஆமாம் சார், நான் அப்படி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா எல்லா பாட்டையும் நான் தான் எழுதியிருந்தேன். சரி நாங்கள் மியூசிக் இப்போ என்ன ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு போகிறோம், நீ எங்களோட ஜாயின் பண்ணு அப்படின்னா ஒரு 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 ரொம்ப புதுமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அவர் கொடுத்தாரு. நான் அவங்களுடைய அந்த ஸ்டோரி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வாரம் கதை விவாதத்தில் கலந்து கொண்டோம். சின்ன பூவை மேலே பேசுகின்ற ஒரு வெற்றி படத்தின் கதை உருவாக்கியது. அந்த கதை உருவாக்கத்தில் என்னையும் பங்கு கொள்ள செய்த எனது காட்ஃபாதர் ராபர்ட் சாரை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படி வாய்ப்பு கொடுத்துட்டு அப்படியே என்ன அது பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அடுத்து ரீரெக்கார்டிங் வரும், நான் பண்ணுவேன், அது ஓகே, அது அந்த மாதிரி ஆகிடும். பட் அவர் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட சினிமாவுடைய ஒரு எல்லா விதமான நுணுக்கங்களையும் என்கிட்ட இருந்தது. கதை எழுதுகிற திறமை அது இது எல்லாமே இருந்தது. நான் கதை சொல்ல தான் போயிருந்தேன்னு வச்சுங்க அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் நீ கதையெல்லாம் வேணாம்பா, நீ வந்து மியூசிக் நல்லாயிருக்கு, உனக்கு மியூசிக் வாய்ப்பு தர அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 ரொம்ப இன்றைக்கி கூட எனக்கு பிரமிப்பாக இருக்கும். ஏன் அவர் என்ன நம்பினார், என்னிடத்தில் என்ன திறமையை அவர் பார்த்தார் அப்படின்றது எனக்கு இன்னும் ஆச்சரியம். அதே நேரத்தில் என்ன பண்ணார், சரி கதையெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறாங்க. ஷூட்டிங்கு பிரபு அது இது பெரிய ஆர்டிஸ்ட் ராம்கி எல்லாருமே புக் ஆகிடுச்சு. எல்லாமே ஒரு பெரிய ஒரு கேஆர் சார்லாம் வந்தாங்க, ஜாயின் பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு சிறிய படமாக இருந்தது, திடீர்னு பார்த்தா பெரிய படமாகிடுச்சு. அப்போது ராபர்ட் சார் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை, அல்லது எப்படி வேணால் சொல்லலாம், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. நீ இப்போ எந்த படத்தையும் நீ ஒத்துக்காத, இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஷூட்டிங். அப்போ நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ ஷூட்டிங்க்கு வந்துடு அப்படின்னார்.
ஷூட்டிங் வந்து இந்த கதை மூலக்கதை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ, ஏதாவது நீ பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வேலை செய்யுது. ஸோ வாட் எவர் என்ன கொடுத்தாங்களோ, எனக்கு என்ன பொறுப்புகள் அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டோ அதை நான் செவ்வனே செஞ்சேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 கல்லூரியில் படிக்கிற மாதிரி இருக்கும் ராபர்ட் சாருடைய விஷயங்கள். திடீர்னு ஒரு ஷூட்டிங் ஒரு ஷாட் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு இதுக்கு என்னடா ஷாட் வைக்கிறது, என்ன லைட் பண்ணுவேன் அப்படின்னு என்னை கேட்பார். ஸோ நான் இப்படி ஒரு லைட்டு, இப்படி ஒரு லைட்டு, இப்படி ஒரு லைட்டு, அது சில எனக்கு தெரிஞ்ச பதில்களை சொல்லுவேன். அவர் பாராட்டுவார். அதில் தவறு இருந்தால் என்னடா மொக்கையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை திருத்துவார். ஸோ இப்படி ஒரு 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 கல்லூரி போல், ஒரு ஆசிரியர் போல் எங்கள் எல்லாருக்குமே அவர் இருந்தார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஒரு நான் தொடர்ச்சியாக அவங்களுக்கு 3 படம் பண்ணேன். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து போகும்போது என்னை விசாரிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் திரைப்பட படப்பிடிப்புகள்லேருந்து ஒதுங்கி இருந்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மலேசியா அந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று, அந்த நிகழ்ச்சியில் வந்து ஏதாவது ஒளிப்பதிவாளர் சங்கத்துக்காக நிதி திரட்டும் கலை நிகழ்ச்சி இருந்தது. அதுக்கு நானும் போயிருந்தேன். ஆர்கே செல்வமணி சார் கூட நானும் போயிருந்தேன். அப்போ மீண்டும் ராபர்ட் சாரை நான் பார்த்து அவரோட இருந்து ஒரு 10 நாள் அவர் கூட இருந்து ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. மீண்டும் அவரை பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு அங்கே திடீரென்று சென்ற வருடம் அவர் எங்கள் எல்லாரையும் விட்டு மறைஞ்சிட்டார். கண்ணீர் சிந்தும் மேகமானது. ஸோ ஒரு கிரேட் மேன், ஒரு கிரேட்டு டைரக்டர். அவங்க கிரேட் டைரக்டர் எப்படி சொல்லணும்னா, பாலைவனச்சோலை ஒரு படம் போதும். அவங்க எவ்வளோ பெரிய டைரக்டர்னு சொல்கிறது. ராபர்ட் ராஜசேகரன் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு காவியத்தை, அதாவது அது அதனுடைய ஒரு பெரிய ரசிகன் நான். இந்த பாலைவனச்சோலை அந்த டைரக்டருங்கிட்ட போய் எப்படியாவது போய் சேர்ந்துன்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி நடந்தது என் வாழ்க்கையில். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை நான் என்னுடைய காட்ஃபாதர் ராபர்ட் சாரை பற்றி சொல்லிவிட்டு இதை நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் அந்த படமெல்லாம் முடிஞ்சிடுச்சு, ரிலீஸு அது இதுன்னு வந்துடுச்சு. ஒரு கிராண்டாக பெரிய வெற்றி படம், நல்ல சக்ஸஸ் ஆகிடுச்சு அந்த படம். அப்போ வந்துட்டு ராபர்ட் சார்கிட்ட போய் நீங்கள் எதாவது எனக்கு சொல்லுங்கள், ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நீ கதை அது இதெல்லாம் நீ எல்லாமே பண்ண தெரியும் உனக்கு, பட் ஆனால் நீ மியூசிக் மாத்திரம் பண்ணு. ஒரு டைரக்ஷன் அப்படி இப்படின்னா ஒரு 5-6 படம் பண்ணுவடா, ஆனால் நீ மியூசிக் பண்ணால் 100 படம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அவருடைய வார்த்தைகள் வானத்திலிருந்து வந்த வார்த்தைகளாக நான் வந்து கிட்டத்தட்ட போய் 250 படம் பண்ணியிருக்கேன். ஸோ எனது ஆசான் ராபர்ட் சார் அவர்கள் அன்றைக்கி சொன்ன வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் நெஞ்சில் இருக்குது. ஒரு காலத்தில் நான் கதை எழுதலாம், டைரக்ட் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் அவங்க அன்றைக்கி சொன்ன வார்த்தை இதுதான். 1986 நீ வெறும் மியூசிக் பண்ணு, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் மியூசிக், ஏன்னா அது உங்ககிட்ட இருக்கிற நல்ல டேலண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த அறிவுரை எனக்கு கொடுத்தாங்க. நான் அந்த அறிவுரை பிரகாரமே நடந்தேன். எனது வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை செய்து வைத்து எனது எல்லா வெற்றிகளுக்கும் அடிப்படையாக இருந்த எனது ஆசான் ராபர்ட் சார் அவர்கள் நினைவை நான் போற்றுகிறேன். அவர் போல ஒரு கலைஞரை வாழ்வில் நான் சந்தித்ததை, அவரோடு பணியாற்றியதை, அவரால் உருவாக்கப்பட்டதை பெருமையாக எண்ணுகிறேன். வாழ்க ராபர்ட் சார் புகழ்.